வணக்கம். நான் உங்கள் நண்பன் புதுயுகம், போட்டித் தேர்வர்களின் துணைவன். சார்ட்டர் ஆக்ட் 1793. இந்த சார்ட்டர் ஆக்ட் மூலமாக கவர்னர் ஜெனரலுக்கு அதிகமான அதிகாரங்கள் வழங்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் பாம்பே, மெட்ராஸ் போன்ற ப்ராவின்ஸுக்கு கண்ட்ரோலாக இருக்கிறது யார் அப்படின்னா ஹையர் அத்தாரிட்டியான கவர்னர் ஜெனரல் தான். இப்போது பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி இந்தியாவில் வந்து ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கான ட்ரேட் மொனோபோலி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி மட்டும்தான் இந்தியாவில் வணிகம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. அதோட அந்த ட்ரேட் ரைட் இருக்குல்லையா, ஒரு லைசன்ஸ் மாதிரி, அது எவ்வளோ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இன்னும் ஒரு 20 வருஷத்துக்கு அதிகப்படுத்தியிருக்காங்க. அப்போ இன்னும் 20 வருஷத்திற்கு இந்தியாவில் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி அப்படிங்கிறது நமக்கு ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு 1793 சார்ட்டர் ஆக்டில் கொடுத்துருக்காங்க. இந்த 1793 பட்டய சட்டத்தின்படி தான் இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம், கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், அதாவது இயக்குனர் குழு அப்படின்னு ஒன்றும், போர்டு ஆஃப் கண்ட்ரோலர்ஸ், கட்டுப்பாட்டு குழு அப்படின்னும் இருந்தது இல்லையா. இந்த ரெண்டுமே இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய 2 டிபார்ட்மெண்ட்ஸ். இதுக்கான இன்கம், அதாவது இவங்களுக்கான சம்பளம் இருக்கு இல்லையா, அது இனிமேல் இந்தியர்களோட, அதாவது இந்தியாவில் வரக்கூடிய வருமானம் இருக்கு இல்லையா, அந்த இந்தியன் ரெவன்யூவிலேருந்தே கொடுக்கணும்னு முடிவு பண்ணப்பட்டது இந்த சார்ட்டர் ஆக்ட் 1793 இருந்தான். அப்புறம் நிறையா கார்பரேஷன்ஸ் உருவாக்க ஆரம்பித்தாங்க. மாநகராட்சிகள்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாநகராட்சிகள் இந்த 1793 சார்ட்டர் ஆக்ட் மூலமாக தான் நிறைய கார்பரேஷன்ஸ் உருவாக்க ஆரம்பித்தாங்க. அப்போது இந்த கார்பரேஷன், மாநகராட்சி அப்படிங்கிறது முதல்ல 1793 தான் உருவாக்குனாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஃபர்ஸ்ட்டு கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு கேட்டால் அது மெட்ராஸ். அது 1687 உருவாக்கி 1688 நடைமுறைப்படுத்தப்பட்டது. அப்புறம் 2 மிகப்பெரிய அடுத்த ப்ராவின்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பாம்பே, கல்கட்டா, இது ரெண்டுக்குமே 1726 இது ரெண்டுக்கும் கார்பரேஷன் வந்தது. சரிங்களா? அப்போ இந்த கார்பரேஷன் வந்ததும் சார்ட்டர் ஆக்ட் மூலமாக நிறையா கொண்டு வந்தாங்க. முக்கியமாக அதற்கு முன்னாடியே 3 மாகாணத்துலேயும் கார்பரேஷன்ஸ்லாம் வந்துருச்சு. சரியா? அப்புறம் இந்த காலகட்டத்தில் தான் கார்ன்வாலிஸ் அப்படிங்கிறவர் தான் கவர்னர் ஜெனரலாக இருந்தார். இந்த கார்ன்வாலிஸ் நிறையா திட்டங்களை கொண்டு வந்திருந்தார். இந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் போஸ்ட் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இவரோட காலகட்டத்தில் கொண்டு வரப்பட்டது தான். அப்புறம் ஜுடிஷியரிக்குன்னு தனியாக டிபார்ட்மெண்ட்ஸு, இது எல்லாமே இந்த கார்ன்வாலிஸோட பீரியடில் கொண்டு வரப்பட்டது தான். சரியா? அதனால் இது ரொம்ப முக்கியம். அடுத்து சார்ட்டர் ஆக்ட் 1813. இந்த 1813, அதாவது 1793 ஒரு சார்ட்டர் ஆக்ட் வந்தது. அதிலிருந்து 20 வருஷம் கூட்டி 1813 இன்னொரு பட்டய சட்டம் கொண்டு வந்தாங்க. இந்த பட்டய சட்டத்தின்படி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் படிக்கிறதுக்கு 1 லட்சம் ரூபாய் ஆண்டுக்கு ஒதுக்கியிருக்காங்க தனியாக, கல்விக்காக மட்டும் இந்தியர்களுக்கு கல்வியை கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில். அப்புறம் இந்தியாவில் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி மட்டும்தான் 1608 இப்போது 1813 வரைக்கும் ரூல் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியோட ரூல் மட்டும்தான் இது வரைக்கும் இருந்திருக்கு. அவங்க மட்டும்தான் ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இனிமேல் அதை கேன்சல் பண்ணிவிட்டு யார் வேணாலும், ஆங்கிலேயர்கள் யார் வேணாலும் வந்து இந்தியாவில் ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு காம்படிட்டிவ் இந்தியன் மார்க்கெட்டை உருவாக்குனாங்க இந்த 1813 சார்ட்டர் ஆக்ட் மூலமாக. ஓகேவா? நன்றி.